இந்திரா காந்தி அம்மையார் இறந்துட்டாங்க. எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் சிகிச்சையில் இருக்கிறார். அப்போ ராஜீவ் காந்தியை பார்த்து தாயில்லா பிள்ளைக்கு ஒரு ஓட்டு, எம்ஜிஆரை பார்த்து வாயிலா பிள்ளைக்கு ஒரு ஓட்டுன்னெலாம் சொல்லி ஓட்டு கேட்டாங்க. உன்னை எதிர்கட்சியில் நோவுக்கு ஒரு ஓட்டு, சாவுக்கு ஒரு ஓட்டாப்பா அப்படின்னு கிண்டல் அடிச்ச விமர்சனம் பண்ணாதான் அப்போ தகவல்கள் வந்து. ஸோ அப்பையும் நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒன்றா வந்தது. அதற்கு பிறகு இந்த ராஜீவ்காந்தி இப்போ படுகொலை செய்த 91 அந்த சமூகத்தின் அப்பையும் சட்டமன்றம் நாடாளுமன்றம் ஒன்று தான். 96ல் திமுக, தமாக, மூப்பனார், ரஜினிகாந்த் ஆதரவு அந்த கூட்டணி, அதிமுக, காங்கிரஸ் தனியாக நின்று 96ல் மிகப்பெரிய வெற்றியை திமுக பெற்றுச்சு. அப்பையும் சட்டமன்றம் நாடாளுமன்றம் ஒன்று. ஸோ அதற்கு பிறகுதான் சட்டமன்றம் நாடாளுமன்றம் தனித்தனியான தேர்தல்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஸோ 96 வரையுமே அது இயல்பாகவே அப்படிதான் இருந்தது. அவ்வப்போது தனியாக வரும், அப்புறம் சேர்ந்துக்கிற மாதிரி தான் இருந்தது. அதற்கு பிறகு அடிக்கடி ஆட்சி கவிழ்ப்புகள் நடக்கும். நாடாளுமன்றம் அங்க குஜ்ரால், தேவகவுடா, வாஜ்பாய் மாறி மாறி ஒரு நிலையற்ற தன்மையோட ஆட்சி வருவாரு. 98ல் வாஜ்பாய் ஆட்சி கவிழ்ந்துரும், திருப்பி தேர்தல், அப்புறம் 99ல் வந்தாரு. இந்த மாதிரியான ஒரு நிலையற்ற தன்மை இருந்த காரணத்தினாலதான் உங்களுக்கு ஒரே நேரத்தில் கொண்டு வர முடியல. யோசிச்சு பாருங்க, இவர் குஜராத் ஆட்சி போன உடனே திருப்பி ஒரு தேர்தல் சட்டமன்றத்துக்கு, அங்க தேவகவுடா திருப்பி வந்துட்டு திருப்பி போன உடனே திருப்பி ஒரு தேர்தல் சட்டமன்றத்திற்கு, அப்புறம் வாஜ்பாய் திருப்பி கவிழ்ந்தோடனே திருப்பி ஒரு தேர்தல் சட்டமன்றத்துக்கு. இப்படியே நடத்திக்கிட்டு இருந்தா என்ன ஆகுது? எல்லா ஸ்டேட்லையும் தேர்தல் மட்டும் தான் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு சூழல் வந்ததுக்கு அப்புறம் அந்த நிலை மாறுச்சு. எப்பா மக்களவை என்னப்பா 99ஓட மக்களவை நம்ம தேர்தல் முடியுதுல, நாடாளுமன்ற தேர்தல் முடியுதுல, அடுத்து 2004 தான். எப்பா உனக்கு எப்பப்பா முடிஞ்சு? 96ல். அப்ப நீ 2001ல் நடத்து அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இது ரொம்ப சாதாரண விஷயம். இதுல ஒருபோதும் கலைஞர் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற கோஷம்லாம் வைக்கல.